டார்வினுடைய வாழ்வியல் சிறப்பு தத்துவமான சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்க்கு ஏற்ற ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அதுவும் செர்னோபில்ல. நீங்க யோசிக்கிறது உண்மைதான். உலகத்துல நடந்த மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்த ஏரியா தான் அது. அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறிடுச்சு. ஆனாலும் அங்க விலங்குகள் மாதிரியான பல உயிரினங்கள் செழித்து வளர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா நாய்கள். கொஞ்சம் இரு, அப்படின்னா இந்த ரேடியேஷன் அதுங்களை ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான். சயின்டிஸ்டும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. ரேடியேஷன் நாய்களை சூப்பர் ஃபாஸ்டா எவால்வ் பண்ணிச்சு. பவர் பிளான்ட் சைட்ல இருந்த நாய்களுக்கும் சிட்டி சைட்ல இருந்த நாய்களுக்கும் இடையில கிளியரா டிஎன்ஏ டிஃபரன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஆனா ரேடியேஷன் நாய்கள் சைடு மியூட்டேஷன் ஒன்னும் கிக் பண்ண மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு மாற்றா அந்த நாய்கள் ரேடியேஷனுக்கு எதிராக எவால்வ் ஆச்சு. ரேடியேஷனுக்கு எதிராக ஸ்ட்ராங் ஆச்சு. ரேடியேஷனுக்கு அடாப்ட் ஆச்சு. இப்படிதான் பழங்காலத்துல கூட இப்ப இருக்கிற மாதிரியே உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடங்கள்லயும் வாழ்ந்து காட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பழகிக்குச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கள் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.